சார் நல்லா இருந்துச்சு சார். படம் நல்லா இருந்தது. கொடுங்க. அபர்ணதி நல்லா பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகுது. அண்ட் கார்த்திக் ராஜா சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் குட் மூவி. எல்லோரும் வந்து பார்க்கலாம். வெஞ்சன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மிருகத்தனம் தான் சார். அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லாக போகுது அப்படிங்கிறது தான் காட்டியிருக்காங்க. இது வந்து பாலிட்டிக்ஸில் காட்டியிருக்காங்க. சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான் வெஞ்சன்ஸு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கும். இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸில் இருக்குது, அவ்வளோதான். அப்படிலாம் யாரையும் தாழ்த்திலாம் பேசலை. நார்மலாக வந்துட்டு ஒரு பொலிட்டிஷியன்ஸ்னால் எப்படி இருப்பாங்கன்றதை அதை வந்து காட்டியிருக்காங்க. அப்படிலாம் சம்மந்தப்பட்டெல்லாம் எதுவுமே கிடையாது சார். சார் எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். பார்த்து சார். சாங் இல்லை சார் படத்தில். இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. வெஞ்சன்ஸ் டீமுக்கு வாழ்த்துக்கள். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஒரு பெண்ணாக தனிமையாக போராடி அரசியலில் முன்னே வரணுன்றது நல்லாயிருக்கு படம் பார்க்குறது. இல்லை அப்படி எதுவும் இல்லை, பொதுப்படியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. யாரையும் தாக்கி பேசலை, பொதுப்படியாக இருக்குது. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா இருக்குது. வெஞ்சன்ஸ் டீமுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது படம். ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிற இந்த பாலிட்டிக்ஸோட ரொம்ப கனெக்டாக இருந்தது. அவங்க ஒரு லேடியோட ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு சின்ன கேர்ளோட வெஞ்சன்ஸ் தான் இந்த மூவி ஃபுல்லாக ட்ராவல் ஆச்சு. நல்லா இருந்தது. அபர்ணதியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்க ஏர்லி முதல்ல இருந்த மூவிக்கும் இருக்கப்பட்டிலேருந்து இப்போ வந்து ஒரு பயங்கர சேஞ்சாக இருந்தது. ஆக்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எலெக்ஷன் இப்போ இருக்கிற எலெக்ஷன் பட் பொதுவாக எலெக்ஷனோட எல்லா எசன்ஸும் இதில் கலந்துருந்தது. இந்த பாலிட்டிக்ஸோட வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்த மூவி தான். ஃபுல்லாகவே பாலிட்டிக்ஸ் தான். நிறைய இல்லை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்லலாம் எந்த இஷ்யூவும் இல்லைங்க. எல்லாருக்கும் எனக்கும் ரொம்ப இது தெரியாது, பாலிட்டிக்ஸ் டீப் அண்ட் இதுவும் தெரியாது. பட் எனக்கே புரிஞ்சுது. எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குங்க. வில்லனும் நல்லா நடிச்சிருக்காருங்க. பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்டு ஃபேமிலியோடு பார்க்கலாங்க. இல்லை ஓவரால் தாங்க, ரொம்பலாம் இல்லைங்க. நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கலாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகுது மூவி. என்கேஜாக இருக்குது. டைம் லேக்காக ஆகலைங்க. நல்லா போயிட்டுருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் மாதிரி கொஞ்சம் பேசுகிறாங்க, ரொம்பலாம் பேசலை. நேம்லாம் எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆமாம். ஆனால் படம் பார்க்கலாங்க, நல்லா இருக்குங்க. வரும், கண்டிப்பாக வரும். அதை பார்த்தா மக்களும் ஓட்டு போடுவாங்க. அதனால் நல்லா இருக்குங்க படம். ஏன்னா இந்த கரண்ட் சப்ஜெக்ட் பற்றி நிறைய பேசியிருக்காங்க அவங்க. அதான் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் வராது. இல்லை மியூசிக் தாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரே மியூசிக் ரிப்பீட்டட் இல்லாமல் மியூசிக்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாங்க. ஆமாம், நல்லா டைம் போகிறது. யார் அவங்க மூவி கொஞ்சம் மூவி தான் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. படம் ஃபுல்லாக அவங்க தான் வராங்க. மூவி நல்லா இருக்குது. வெஞ்சன்ஸ் மாதிரி தான் படமும் இருக்குங்க. ஓகே, நல்லா ரொம்ப வெஞ்சன்ஸ் நல்லா இருக்குங்க. படம் பார்க்கலாங்க. படம் நல்லா இருந்ததுங்க. நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. பொலிட்டிக்கல் அஜெண்டா பேஸ்டு மூவி தான் இது. நேம் வந்துட்டு வெஞ்சன்ஸ்ன்றது அது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்தாங்க. எங்கேஜிங்காக இருந்தது. ஈவன் இன்டர்மிஷன் அவங்க இன்டர்மிஷன் போடுற அந்த ஷார்ட் கூட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சீன் வரும். அதில் வந்துட்டு ஸ்னைப்பரை வந்து ஹீரோயின் இது பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இந்த ஷாட்டெல்லாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஆமாங்க, கம்ப்ளீட்டாக அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் அந்த மூவி. அதே மாதிரி ரியல் லைஃப்பில் இப்போ என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பிளெண்டாக இருக்குது. கேரக்டர்ஸ் கூடவே வந்து அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. கேரக்டர்ஸோட அப்பியரன்ஸ் கூட அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அது இல்லை அப்படியெல்லாம் இல்லை, தாக்கி பேசுகிற மாதிரிலாம் எதுவுமே அவங்க பண்ணல. பட் அது நேச்சுரலாக இருக்குது.
இல்லைங்க, அப்படி எனக்கு எதுவும் இல்லை, அப்படி எதுவும் எனக்கு தெரியல. நல்லா இருந்தது மூவி. ஆமாம், நல்லாவே என்கேஜ்மெண்ட்டாக, அதாவது எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கல, எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. சீன்ஸுமே வந்து நல்லா ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப த்ரில்லாக, ரொம்ப என்கேஜாக இருக்குது. மியூசிக்கு கார்த்திக் ராஜா செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு இருந்தாலும் அது அருமையாக எடுத்திருக்காங்க. லேடிஸு படம் எந்த இடத்துலையும் சோர்வு தட்டில் என்கேஜாக இருக்குது. ஹீரோயினை அருமையாக நடிச்சிருக்கு. இப்போ உள்ள பாலிடிக்ஸ் எல்லாமே பேசியிருக்காங்க. பணக்காரங்க, பணம் படைச்சவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அரசியல் இப்போ நடைமுறைக்கு உள்ள இது இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஓஜி அடி வாங்குறது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. கவர்னரே அடி வாங்குறாருல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இப்போ நடைமுறை உள்ளதை அப்படியே பேசியிருக்காங்க. கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது, என்கேஜாக இருக்குது. அடுத்தது கண்டிப்பாக புரியும். இப்போ எல்லாம் நடைமுறை, இப்போ எலெக்ஷன் வேறு வருது, எல்லாம் புரிதல். இல்லை, இப்போ வந்து எலெக்ஷனுக்கு இவங்க மோடி சொன்னார்ல, அந்த 15 லட்சம் போடுறனார்ல, அதே மாதிரி காரு அது இதுன்ட்டு இப்போ கூட அவர் பேர் என்ன எடப்பாடி பேசுகிறாருல, அதெல்லாம் கண்டென்ட் பண்ணி பேசியிருக்காங்க. நம்புகிற மாதிரி இருக்குது. இவங்க பொய் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குது. ஓகே, சூப்பர். அதை கண்டினியூன்னு போடும்போது எங்கே 100 பார்க்கணும், அடுத்தது எப்போ வரணும் பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. எல்லாம் பெரிய பெரிய பிரபலமான ஆக்டர் தான் நடிச்சிருக்காங்க. வில்லனாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு.